மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் நாம் இந்த நோம்பியை பொறுத்து இது நடைபெறுகிற விழா என்பது கேரள மாநிலத்தில் வாழுகிற மக்கள் அன்றாடம் கொண்டாடுகிற ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் இந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இதயபூர்வமான தமிழக மக்களின் சார்பாக அண்டை மாநிலங்களாக இருந்தாலும் தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர், அந்த மண்ணிலே வாழுகின்ற அத்தனை பேருக்கும் இதயபூர்வமான நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் பிரபு அவர்கள் காணாமல் போன மலைகள் பற்றின ஒரு பெரிய பட்டியலும் வெளியிட்டு அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க அதற்கான உரிய சட்டங்கள் இயற்றப்படும். அது எப்படி எடுக்கப்பட்டது என்பதை துறையின் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்காகத்தான் நேற்றைய தினம் கேட்கின்ற போதே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை வித்தியாசத்தை பற்றி சொல்லுகிற போது அரசு பணிகளுக்காக எத்தனை கோடி யூனிட் எடுக்கப்பட்டது, ஆனால் இங்கே எடுக்கப்படுகிற இடத்தில் அதற்கு என்ன வரிகள் கட்டப்பட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தெளிவாக சொன்னார். ஏறத்தாழ 18 மலைகள் காணாமல் போய்விட்டது என்று கூட சொல்லியிருக்கிறார். அதற்குரிய நடவடிக்கை விரைந்து அவர் எடுத்து வருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான இயற்கை வளங்களை பேணி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அண்டை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யலாமா என்று கூட நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கேரளத்திற்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களாக இருக்கின்ற கேரள மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜல்லி, மணல், ரா மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற அனைத்தும் சென்று கொண்டிருப்பதை இப்போது தற்காலிகமாக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனா நேற்று சட்டசபையில உங்க கட்சி ஆட்களை விலை கொடுத்து வாங்க முடியாதான்னு எடப்பாடியார் தெரிவித்தாரு. அது எப்படி பாக்குறாரு? இல்ல, அவருக்கு அவருடைய நிலைகள் வேறு, நம்முடைய நிலைகள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் பல பேர் வெளியே வந்தார். இன்றைக்கு 6 பேர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நிலைகள் வந்ததற்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. இதை பற்றி நம்முடைய தோழமை கட்சி முதலில் விளக்கியிருக்கிறார். அவரிடத்திலும் கூட வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர்தான் அந்த கருத்தை சொன்னதற்கு பிறகு எங்களோடு இணைந்து இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். இங்க சட்டசபையில அதிக அளவுல அவை குறிப்புகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் நீக்கிறது வெளிப்படையா தெரியற மாதிரி இருக்கு. இல்லையா, எப்போதுமே இது போன்ற நிலைகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது என்பது நான் அறிவேன். பல நாட்களாகவே முழுமையாக கூட ரத்து செய்ய அங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை பார்க்கின்ற போது சட்டமன்றத்திலே பேசியதற்கு பிறகு நாம் நீக்கப்படுகிறது. அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிற காரணத்திடையும் மக்கள் பார்த்து விடுகிறார். ஆனால் சட்டமன்ற பதிவேட்டிலே இருக்கக்கூடாது என்பதுதான் மரபு. இந்த மரபின் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அவரை இன்றைக்கு வரையிலும் எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும், நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார். மூலமா வெளியே வந்துருது. அது அப்படி போடக்கூடாதுன்னு சபாநாயகரும் சொல்லி இருக்கிறாரு. பட் அத ரீல்ஸ் மூலியமா அந்த அவை குறிப்புல நீக்கப்பட்ட விவகாரங்கள் அனைத்துமே ரீல்ஸ்ல நிறைய மில்லியன் வியூஸ் போற அளவுக்கு எல்லாமே இருக்கு. அது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி வந்தா நடவடிக்கை எடுப்போம்னு சபாநாயகர் கூட சொல்லியிருந்தாரு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை? அதற்கு செய்தித்துறை அமைச்சரவை அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிலையும் இன்று நம்ம அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னால் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யூடியூப் போன்ற பேஸ்புக் போன்ற அனைத்தும் பல பேருடைய கையில் இருக்கிறது. அதை விரைந்து அவர்கள் வெளிப்படுத்துகிற போதுதான் அதற்கு அந்த யூடியூப் மக்களிடத்தில் விளம்பரமாகும் என்ற முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் செய்தித்துறையோடு கலந்து அதை முறைப்படுத்துவார். நேற்று இறுதியாயிருக்கு.
இல்லை நாளையே ஒன்றும் இதுவரையிலும் முதலமைச்சர் அதை பற்றி தேதி அறிவிக்கப்படவில்லை. அவர்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு நான் சொல்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க எந்த விஷயம் பேசினாலும் எந்த கூச்சலுவாங்க. எதிர்கட்சியில சட்டப்பேரவை எதிர்கட்சிக்காரங்க எந்த விஷயம் பேசினாலும் கூச்சலுவாங்க. நேற்று மலைகளை காணாத ஆதாரத்தோட வெளியிடும்போது எல்லாம் தப்பிச்சு பண்ணிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் ஆதாரத்தோடு சொல்லியிருப்பது மலைகளை காணும் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு இது யார் அதற்கு உடந்தையாக இருந்தவர் என்பதைத்தான் காண வேண்டுமே தவிர, ஆகவே அவர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதையும் அவர் தெளிவாக சொன்னார். எல்லாம் இருப்பதெல்லாம் பினாமி பேர்லே தான் இருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கிறார். போக போகத்தான் அதை பற்றி தெரியும். அதே மாதிரி G2 விவகாரம் கூட சட்டசபையில பேசப்பட்டது. அது வேலுமணி வந்தால் சொல்லுவார் அதை பற்றி.